Hi, good evening. Today post market report and global last few days market எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனிச்சு. திருப்பி க்ளோஸ் ஆகும்போதும் சேம் அது ஓப்பன் ஆன இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் இருந்துச்சு, அதனால தான் வால்டிலிட்டி பயங்கரமாக இருந்துச்சு. 21 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேம் 16 கிட்ட வந்திருக்கு. அரௌண்ட் ஒரு 11 இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நார்மல் ஆயிரும். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் 24,000 இல்லை நமக்கு சப்போர்ட் இருக்குன்னு. புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக 24,300 காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால நமக்கு வந்து 24,300 வந்து நம்மளால் பீட் பண்ண முடியல. அந்த 24,297 ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. இப்போ நம்ம மண்டே டியூஸ்டே இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா மார்க்கெட் என்னதான் இருந்தாலும் 23,900 23,800 போனாலும் திரும்பி வந்து அந்த 24,000 சப்போர்ட் அதிகமாக இருந்ததுனால தான் திருப்பி அது அப்கமிங் மேலே வந்துச்சு. இதில் பார்த்தாலே தெரியும் 24,000 க்ரீன் கேண்டில் தெரியுதுங்களா, அதான் வந்து நம்ம புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து புட்டை அதிக பேர் செல் பண்ணியிருப்பாங்க. அது செல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, புட்டை எதுக்காக செல் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்காது அப்படின்னு சொல்லி தான் செல் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கலைன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வரும் அந்த இடத்துல. ஸோ அதனால் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆஃப் கேண்டில் ரெட் கேண்டிலாக இருக்கும், ஆஃப் கேண்டில் வந்து லைட்டாக ஒயிட்டாக இருக்கும். அந்த ஆஃப் கேண்டில் ஒயிட்டாக உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அது வரைக்கும் ஃபுல்லாகவே இருந்தாங்க. இப்போ வந்து பாதி வந்து வெளில போயிட்டாங்க பாதி பேர். ஓகே, மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ குளோபலாக இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி கேஷ் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இண்டெக்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஐ பார்த்துருக்கிங்கன்னா அகெயின் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் 3,300 crore வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து 3,800 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஐ வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து 1,000 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் எஃப்ஐஐ வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரை வந்து பை பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 14,000 crore பை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மட்டும். அதே மாதிரி ஸ்டாக் ஃபியூச்சரையும் பை பண்ணியிருக்காங்க 3,000 crore. ஸ்டாக் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்காங்க 1,200 crore. எஸ்டர்டே சினாரியோ பார்த்தோன்னா எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் சேம் 3,000 crore வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர் 3,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சரும் 2,000 crore தான் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டெக்ஸ் ஆப்ஷனை வந்து 46,000 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 46,000னா மேபி நமக்கு வந்து இன்றைக்கி கேப் அப் 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆனதுக்கு மெயின் ரீசனாக இருக்கும். அதேமாதிரி ஸ்டாக் ஃபியூச்சரை பார்த்திங்கன்னா 1,000 crore செல் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எஃப்ஐஐ ஸ்டாக் ஆப்ஷனை பார்த்திங்கன்னா 2,000 crore செல் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. மெயினாக அந்த 24,000 வந்து நம்ம பிரேக் பண்ணி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணேன். 24,000 நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, 24,900 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம அன்றைக்கி வந்து 25,000 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு. 25,086 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த 25,086 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நமக்கு ஒரு 2-3 டேஸ் அந்த 25,100 200 300 அந்த 200 to 300 ரேஞ்சில் ஒரு 3 to 4 டேஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சப்போர்ட் டோட்டலாகவே மாறி இருக்கும். சப்போர்ட் 25,000 மாறி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் 25,500 மாறி இருக்கும். பட் சம் ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சம் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் கீழே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குளோபலாக என்ன நடந்துச்சு நம்ம மெயினாக பார்க்கலாம்.